ஸ்பெஷல் gift வாங்குறதுக்கு இதெல்லாம் பத்தாதுமா. வேற ஏதாவது யோசி. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. ரோகிணி, அப்போ அது எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு. ரோகிணி, அப்புறம் பாட்டுக்கு எடுத்த அந்த புடவை ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இப்ப என்ன? இந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு பலூன் கொஞ்சம் இதுல அதான். அது இல்லைங்க. என்ன பாக்குறீங்க? எதுக்கு? கொஞ்சம் கிள்ளி பாடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதுக்காக 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாங்க பிள்ளைங்க. நீங்க இது ஒரு கண்டுபிடிப்பா. நீங்க எதுவும் செய்யாம இருந்தா எப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க மருமகளாச்சே, உனக்கு தெரியாதா? நீங்க பிறந்த நாள்னா சும்மா வாங்க. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு தப்பா தாங்க தெரியுது. நீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்ன கோமாவில படுத்துட்டு இருந்ததா? அவங்கள நல்லா இருக்கிறீங்களான்னு நானும் எங்களுக்குள்ள எங்கல்ல. ஆமால. ஆனா அது உன் பாட்டிக்கு ரொம்ப நிதான். ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் எங்களுக்கு பண்ணுவான். ஆனா சாக்லேட் எனக்கு கொடுத்துருவான். ஆனா விட்டு கொடுத்தலாம் நமக்கு வேணாப்பா. நம்ம ஒரு gift வாங்கி கொடுத்து பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இதுலயும் நம்ம எப்படியா வச்சிருக்கேன். என்னது? நானே ஸ்பெஷலா ஒரு பண்றேன். ஓகே. ஸ்பெஷலா அத்தை gift கொடுக்க போறாங்களாம். அது கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதுலதான் இருப்பாங்க. பெருசா வாங்கி கொடுக்கணும். என்ன பட்ஜெட்னு சொல்லு. காசெல்லாம் என்னால செலவு. அதத்தான் யோசிக்கிறேன். இல்ல அந்த டிவி வாங்கின பாக்ஸ் கூட அப்படியே தான் இருக்கு. பரிசு எனக்கு தான் கிடைக்கும். புதுசு மாதிரி இருக்கணும். மொத்த வீட்டையும் காலி பண்ணிடுவா போல இருக்கேன். வந்துட்டியா? இதோ இப்ப வர. சரிக்கா. கேட்டல. தேங்க்ஸ் சீதா. அம்மா, அம்மாவும் நீயும் வரீங்கல்ல? அக்கா, எதுக்கு ஃபோன்? அதுக்கு தான் ஃபோன் கேட்டேன். சரிக்கா, மாமா இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்கா. தப்பா எடுத்துக்காத. நம்ம அங்க நீயும் மாமாவும் எது கவர்? ஒண்ணும் இல்ல சீதா, தெரியாம கவரிங் நகை. கிளம்பு, போயிட்டு வா. சரி, நான் வரேன். சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாட்டிக்கு 80வது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே. இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து நவரத்ன மாலை கொடுக்குறாரு. ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா ரவி வந்து கேக்கு செஞ்சு கொடுக்குறாரு. ஸ்ருதி ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து டிவி வந்து கொடுக்குறாங்க. நம்ம முத்து மீனா வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து குடும்ப ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. மீனா தான் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. மீனா வந்து கர்ப்பமாக இருக்கிறதா வந்து பாட்டியே சொல்கிறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் மீனாவுக்கு தான் வந்து கிஃப்ட் போகுது. மீனா கர்ப்பமாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஆனால் விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பாட்டி வந்து 2 ஏக்கர் நிலமும் ஸ்பெஷல் கிஃப்ட்டும் மீனாவுக்கும் முத்துக்கும் கொடுக்குறாங்க. இதை பார்த்து வந்து மனோஜுக்கு கோவம் வருது. எல்லாமே முத்துக்கும் மீனாவுக்கு தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சண்டை வந்து. இந்த ப்ரோமோ எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.